இயேசுவே உம்மை வணங்குகிறோம், எம் வாழ்வை உமக்கு அளிக்கின்றோம், உம்மை அன்பு செய்கின்றோம். இன்றைய இறை வார்த்தைகள் நாம் எவ்வாறு இறைவனுக்கு உகந்தவர்களாக வாழ வேண்டும் என்றும், இறைவனை நாம் ஏற்றுக்கொள்ளும் பொழுது இறைவனுடைய ஆசீர்வாதத்தில் நாம் வாழ்வோம் என்றும், இறைவனுக்கு உகந்த செயல்களை நாம் செய்யும் பொழுது கடவுளின் மக்களாக இந்த உலகத்தில் இருக்கின்றோம் என்றும், இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு அவருடைய சீடர்களாக இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்றும் அழைப்பு விடுக்கிறது. நாம் வெளிவேடத்தை விட்டுவிட்டு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நல்ல சீடர்களாக நம் சொல்லாலும் செயலாலும் திகழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறது. இதனை உணர்ந்து இறைவன் கூறுகிற வார்த்தைகளுக்காகவும் அவருடைய அருள் பிரசன்னத்திற்காகவும் நன்றி கூறுவோம். இறைவனை ஆராதிப்போம். முதல் வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், தெசலோனிக்க மக்கள் இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை ஏற்றுக்கொண்டு அவர்கள் கிறிஸ்துவிற்காக எதையும் செய்ய துணிந்ததை பற்றி தெல்லம் தெளிவாக விளக்கி கூறுகிறது. இறைவன் நம்மை ஏற்றிருக்கிறார், நம்மை ஆசீர்வதித்திருக்கிறார், நமக்கு தேவையான அருள் கொடைகளை கொடுத்து கொண்டிருக்கிறார். இந்த ஆசீர்வாதங்களையும் அருளையும் உணர்கின்ற நாம் கடவுளுக்கு ஏற்றவர்களாக நம் செயல்களை மாற்றுவோம். இறைவன் நம்மையும் நம் குடும்பத்தையும் நிறைவாக நாம் செய்கிற செயலை முன்னிட்டு ஆசீர்வதிப்பார். நற்செய்தி வாசகத்திலே நாம் பார்க்கிறோம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வெளிவேடத்தை விட்டுவிட்டு உள் வாழ்க்கையை சரி செய்து கொண்டு கடவுளின் பிள்ளைகளாக நாம் இந்த உலகத்தில் வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கின்றார். இயேசு இறைவனுக்கு உகந்தவராக வாழ்ந்தார். அதேபோல அப்போஸ்தலர்கள் தூய ஆவியை பெந்தகோஸ்தே பெருவிழாவிலே பெற்றுக்கொண்டவுடன் கிறிஸ்துவிற்காக தங்கள் வாழ்க்கை அர்ப்பணித்து நிறைவான செயல்களை செய்தார்கள். நாமும் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்களாக நம்முடைய சொல்லாலும் செயலாலும் கிறிஸ்துவை முன்வைத்து வாழ்வோம். அப்போது இறைவன் நம் வாழ்க்கையை பார்த்து நம்மையும் நம்மோடு இருப்பவர்களையும் நம்மை முன்னிட்டு ஆசீர்வதிப்பார். எனவே நம்பிக்கையோடு இறைவனிடத்தில் ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளுக்காக, நம் குடும்பத்தின் தேவைகளுக்காக நாம் ஜெபிக்கும் பொழுது இறைவன் நமக்கு நல்லதை செய்வார். எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இயேசுவுக்கு புகழ். மரியே வாழ்க. ஆமன்.